நாங்க தொழுகையில உள்ளட்சம் ஏற்படணும்டா ஆன்மாவுக்கு நாங்க பயிற்சியை கொடுக்கண்டா முதலாவது விஷயம் அல்லாஹ் பத்தி படிக்கணும். அகீதா ஈமான் அல்லாஹ் பத்தி படிக்கணும். அல்லாஹ்வை படிக்காம தொழுகையில உள்ளட்சம் வர வாய்ப்பில்லை. நான் சொல்ற அந்த பாயிண்ட்ஸை நல்லா எடுத்துக்கொள்ளுங்க, நல்ல மனசுல சிந்தனையோடு எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்கிற கேள்வி, தொழுகையில உள்ளட்சம் வரதுக்கு என்ன செய்யறது? முதலாவது நீங்க அல்லாஹ் பத்தி படிங்க, ரப்ப பத்தி படிங்க. ரப்ப படிக்க 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 ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அல்லதி லா இலாஹ இல்லாஹு ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம். சூரா அல் ஹஷ்ர் கடைசி வசனங்கள் எடுத்து பாருங்க. அல்லாஹ் பத்தி படிங்க, அல்லாஹ் பத்தி படிங்க. அவன் எப்படிப்பட்டவன், அவன் அவன் எப்படிப்பட்ட ரப், அவன் எப்படி வல்லமை உள்ளவன், சக்தி உள்ளவன். ரப்ப படிங்க, தொழுகையில உள்ளட்சம் வரும். அது ஆன்மாவுக்கு கொடுக்கிற பயிற்சி. நீங்க தொழுகைக்கு தயாராகி வார நேரம் இப்படி நீங்க இதை படிச்சுட்டு வாங்க. ரப்ப பத்தி படிக்க 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 மாஷா அல்லாஹ் இன்னி நிறைய வாய்ப்புகள் இருக்குது, வளங்கள் இருக்குது. தவற விட்டுறாங்க சகோதரர்களே. ரப்ப பத்தி படிங்க. நோன்பு முடிஞ்ச உடனே எங்கட எல்லாம் முடிஞ்சது, அமல் முடிஞ்சது, இபாதத் முடிஞ்சு நினைக்காதீங்க. அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையின் கடைசி மூச்சு வரை அல்லாஹ்வை தொழுறதுக்கு ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தருவான். அதை போற வெற்றி வேற எதுவுமே கிடையாது சகோதரர்களே. கடைசி நொடி வரை அல்லாஹ் தொழுகையை தவற விடாம நீ என்ன பாதுகாத்திரியா அல்லாண்டு ஒரு துவாவை நாங்க தொழுகையிலே கேட்கணும் சகோதரர்களே.